செயலிலும் பரிசுத்த தேவனுக்கு தாவீது துதி செய்து நாளெல்லாம் மகிழ்ந்தார். எல்லா செயலிலும் பரிசுத்த தேவனுக்கு தாவீது துதி செய்து நாளெல்லாம் மகிழ்ந்தார். துதித்து பாடிடுவோம் தாவீதை போல நம் வாழ்வை அலங்கரிப்போம். துதித்து பாடிடுவோம். மகிமையின் வார்த்தையால் இறைவனை புகழ்ந்தார். முழு உள்ளத்தோடு உன்னதரை புகழ்ந்தார். மகிமையின் வார்த்தையால் இறைவனை புகழ்ந்தார். முழு உள்ளத்தோடு உன்னதரை புகழ்ந்தார். துதித்து பாடிடுவோம் தாவீதை போல நம் வாழ்வை அலங்கரிப்போம். துதித்து பாடிடுவோம். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். மகிமையின் ஆடையை முடியாக சூடுவோம். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். மகிமையின் ஆடையை முடியாக சூடுவோம். துதித்து பாடிடுவோம் தாவீதை போல நம் வாழ்வை அலங்கரிப்போம். துதித்து பாடிடுவோம் தாவீதை போல நம் வாழ்வை அலங்கரிப்போம். ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் டொரண்டோ நேரப்படி இரவு 7 மணியிலிருந்து 10:30 மணி வரை திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளிலே நாங்கள் துதித்து பாட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. காரணம், இன்று டொரண்டோ நகரில் பெரிய ஒரு கொண்டாட்டம். டான்ஸ் நிகழ்ச்சிகள் என்ன, மேளங்கள் என்ன, கும்மி அடி என்ன, பிரே குரூப் என்ன, அத்துடன் சிறப்பு விருந்தினர்கள் ஊழியர்கள் வந்திருக்கிறார்கள். உற்றார் உறவினர் எல்லோருக்கும் கொண்டாடுகிறார். ஒருவன் பிறந்த நாள், அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் யார் என்பதை கண்டுபிடிப்பது உங்களுக்கு லேசான காரியம். நாங்கள் நிகழ்ச்சியை கடன் சொல்லுவோமா? ஆமேன். இன்றைய நாளிலே நிகழ்ச்சி நிரல் ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் கர்னாஸ் காப்ரோ, சங்கீதம் சிஸ்டர் டோலி, கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி,
ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டாலி. 7:30 முதலாவது செய்தி பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள். 8 மணிக்கு பாஸ்டர் ஞானப்பிரகாசம். 8:30 சிஸ்டர் எஸ்தர் ரூபி பதிவு செய்யப்பட்ட செய்தியை லெஸ்ஸி பிரதர் கலையத்திலிருந்து போடுவார். 9 மணிக்கு பாஸ்டர் அண்டன் டாஸ்னா ஒரு சிறு ஜெபத்தை எடுத்து இன்று டொலியிடம் ஒப்பு கொடுப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த காலை மதிய மாலை வேலையிலே நித்திய வரிசை நேரத்திலே சுவாமி நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவனே. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொன்றே நீர் ஆசீர்வதியும். அது மட்டுமில்லை, இன்று பிறந்த நாளை கொண்டாடுவதையும் நீர் ஆசீர்வதித்து இந்த புற்றாரோடு மகிழ்ச்சி கொண்டாடும்படி ஜெபித்து இன்றைய நாளை தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தட்டைகளும் வராதபடி ஆவியானவரே ஒரு பிரசத்தால் நிரப்பி தாழ்ந்த கொடுக்கிற பிள்ளைகள், நேர்ச்சியடைந்த சகோதரியர், கேட்டுக்கொடுக்கிற பிள்ளைகள், வார்த்தை கொடுக்கிற ஊழியர் எல்லோரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டாலி. பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். நல்ல ஒரு நிகழ்ச்சியை சொன்னீங்க, அது சந்தோஷமா இருக்கிறது. யாரென்று பார்ப்போம். உங்களுக்கு லேசான காரியம் அது. சரி, இந்த நாள் கூட ஒப்பு கொடுக்கிறேன், வழி நடத்துங்கள். ஆமே. நன்றி 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 அப்பா, நன்றி. உங்களுக்குலாம் நாங்க மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு தந்த இந்த மகா பெரிய தான அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஏசப்பா, இந்த நேரம் ஆண்டவரே சிறிய ஜெபத்தோட அவற்றையும் ஆரம்பிப்போம் ஆண்டவரே. எல்லா நிகழ்ச்சிகளையும் மகேந்திரன் ஐயா கூறினார் ஆண்டவரே. நான் இந்த நேரத்தை எடுக்க விரும்பவில்லை. இருந்தாலும் பிறந்த தினத்துக்கு நாங்கள் ஜெபிப்போம். அதை விட முதலாவது கர்த்தருக்கு ஐயாவரை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே நல்லவரே, போதுமானவரே, இன்றும் எங்களை வழிநடத்துக்கிற உங்களோட மகா பெரிதான கரங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அற்புதம் அப்பா, நீங்க அற்புதம். ஆலோசனை கர்த்தாரே, உங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன். பாவம் சாபம் யாவற்றை நீக்கி எங்களை உங்களுக்குள்ள மகள வச்சு எங்களை பாவத்திலிருந்து தூக்கி எடுத்த மகா பெரிதான கிருபைக்கு நான் நன்றி செலுத்துறேன். இந்த நித்திய வெளிச்சத்துல சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தில் ஆண்டவரே வந்திருக்க பிரதர் லெஸ்லி ரீட்டா அவர்களுடைய அப்பா, அவர்களுக்கு கொடுத்த வெளிப்படுத்ததின் மூலமாக நாங்கள் இப்பொழுது கர்த்தருக்குள்ள வந்து நித்திய வெளிச்சத்தில் நிற்கக்கூடியதா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. யாவரும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன் அப்பா. இன்றைக்கு பிரதர் லெஸ்லியோட பிறந்த நாள் தினம், அது பெரிதான ஒரு தினமாக இருக்கணும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இன்றைக்கு ஒரு புதிதான நாளை அவர்கள் கொடுத்து அவர்களுக்குள்ளாண்டே உங்களுக்குள்ள சந்தோஷமாக மகிழ்கிற தாசனை உங்கள் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நான் நேற்றும் இன்றும் மாறாவதே, இன்று மற்றும் அவர்களை நடத்தி வந்தீங்க. அவர்கள் இந்த ஊழியத்தை திறந்திருக்காட்டி நாங்க இப்பொழுது வந்து ஊழியக்காரர் என்று கூறி உங்களோட சமூகத்துல வந்து நிற்க முடியாத ஆண்டவரே. ஆனபடி ஆண்டவரே, பிரதர் லெஸ்லி இந்த புதிதான வருடத்துல புதிதான பெல்லனையும் சத்துவத்தையும் அப்பா உங்களோட கிருபையையும் கொடுத்து புதிதான காரியங்களை நீங்க அவங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்து புதிதான அற்புதங்களை செய்வதற்கு உங்களோட கரம் இன்று மட்டும் போகவில்லை. இனிமேலும் அவர்களை அந்த புதிய வருடத்துல காக்க போறபடியா நன்றி. இரத்த கோட்டைக்குள்ள பிரதரை மறைச்சி வைங்க ஆண்டவரே. லெஸ்லியை மறைச்சி வச்சு நீங்க புதிதான காரியங்களையும் வெளிப்படுத்தலையும் அவங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்க போற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். இன்றைக்கு ஒரு புதிதான நாளாக அவங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன் 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 ஆமேன். இப்பொழுது நாங்கள் வரப்போற ஊழியக்காரர்களுக்கான ஜெபிக்கிற யாவரும் அப்பா தேவ பயத்தோடு வந்து நின்று ஆண்டவரே இந்த ஊழியத்தை நடத்துவதற்கு நீங்க அழைத்த இந்த ஊழியக்காரருக்கு நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உங்களை போற்றி துதிப்பதற்கு தந்தத மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். நேற்று இன்று மாறாதவரே, எங்களுக்குள்ள நீங்க உயிர் தெழுதலின் ஆவியை கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தி உங்களுக்குள்ள மகளை தந்த அன்புக்கு நன்றி செலுத்துறேன். யாவரையும் பொறுப்படுங்க. உங்களுடைய நாமத்தை மட்டுமே நாங்க உயர்த்துவதற்கு தந்த கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். கர்த்தர் எனக்கு இன்றைக்கு கொடுத்த வார்த்தை என்னவென்றால், ஆமேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா சாரி விட்டுட்டு. ஆமேன். இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை. லுக்கிங் அன்டு ஜீசஸ், தி ஆத்தர் அண்ட் த ஃபினிஷர் ஆஃப் அவர் ஃபெய்த். ஹீப்ரூஸ் 12:2 ஆமேன் அப்பா. நாங்கள் ஆண்டவர் இந்த ஊழியத்தை
இருக்கும் பொழுது ஆண்டவரே நீங்கத்தான் எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்க. உங்களிலே இருந்து ரட்சிப்பு வராவிட்டால் நாங்க உங்களுடைய முகத்தை பார்க்க முடியாது ஆண்டவரே. இன்றைக்கு நாங்க உங்களுடைய முகத்தை பார்த்து அப்பா லுக்கிங் அண்ட் டு ஜீசஸ் த ஆத்தர் அண்ட் த ஃபினிஷர் ஆஃப் த அவர் ஃபெய்த். ஆமென். புதிதான விசுவாசத்தை கொடுத்து யாவரையும் உங்களுடைய முகத்தை மட்டுமே நோக்கி பார்த்து இன்னும் அதிகமாக உங்களுடைய நெருங்கி ஜெயிப்பதற்கு யாவரையும் மறுபடி ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு நடக்கப்போற நிகழ்ச்சி யாவற்றையும் ஆவியினாலும் இல்ல பராக்கிரமத்தினாலும் இல்ல பராக்கிரமத்தினாலும் இல்ல ஆவியினாலும் உங்களோட அப்பா பராக்கிரமத்தினாலும் இல்ல பலத்தினாலும் இல்ல உங்களோட பரிசுத்தமான ஆவியினால மட்டுமே சகலம் நடக்கக்கூடியதா இருக்கிறதான அப்படியா நன்றி செலுத்துறேன். யாவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி யாவரையும் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசு, நன்றி. ஆமே, நன்றி. இப்பொழுது நாங்க அன்போட சிஸ்டர் கருணா அவர்களை வரவழைப்போமாக. அவர்களுக்கு ஜெபித்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் கருணா. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டாலி. சாரி, மன்னிக்கவும், நான் ஏதோ தடைப்பட்டேன். இருந்தாலும் வாருங்கள், வந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். உங்களுடைய இனிமையான குரல்ல நாங்க உங்களுக்கு ஜபித்த இன்று கால உங்களை சுயவீனமா இருந்தீர்கள் என்று கேள்விப்பட்ட நாங்க ஜபித்தோம். ஆனபடியே கர்த்தர் உங்களை கொண்டு வந்தார். கர்த்தருக்கு சோத்திரம். நான் நல்லா இருக்கேன். இல்ல பேபி புலியான கருணாண்டு நான் நினைச்சேன். நீங்க இல்ல, அப்ப வேற யாரோ. சாரி. ஓகே. ஆரம்ப ஜபத்துல நான் அருவாட்சியோட தான் கேட்டுருந்தேன். மேதி பேர் புலியா வந்திருக்கு. சாரி. ஓகே பாய். நன்றி சிஸ்டர். கத்திரங்களை புது பலனை கொடுத்து கொண்டு வந்து சேர்க்கிறார். அதுக்கான நன்றி செலுத்துறேன். வாருங்க, வந்து கர்த்தருடைய நாமத்தை எடுத்துக்கலாமே. ஆமென். God bless you sister. நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, வாக்குமாறாதவரே, கர்த்தாவே, நீரே எங்கள் போலிடம் அப்பா. நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ஈரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவராயிருக்கிறீர் அப்பா. யெகோவா நிசியா, என்னாலும் நீர் வெற்றி தருகிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா யெகோவா ராப்பாவாயிருந்து சுகம் கொடுக்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், மாட்சிமைப்படுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதுவரை காத்தவரை இம்மானுவேலராய் கூட எங்களோடு இருக்கிறவரே உமக்கு நன்றி ஏசப்பா. உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய சிலுவைக்காக நன்றி. எங்களுக்காக அவமானப்பட்டு எங்களுக்காக நீர் உம்முடைய காயங்களை ஏற்றுக்கொண்டு அப்பா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுடைய துக்கங்களை, உங்களுடைய காயங்களை, உங்களுடைய இழப்புகளை எல்லாவற்றையும் நான் சுமக்கிறவராயிருக்கிறேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் உம்முடைய தழும்புகளால் நீர் எங்களை சுகமாக்கின தகப்பன் ஆண்டவரே உமக்கு நன்றி. நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த நாளும் தாளந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்தண்ணியில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த கடைசி காலங்களில் எல்லாம் நடக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நடந்து நிறைவேறி கொண்டிருக்கிறது சுவாமி. அப்பா, ஒருவன் கொல்லவும் விற்கவும் கூடாதபடி ராக்காலம் வருகிறது என்று சொன்ன அந்த ராக்காலம் நெருங்கி கொண்டிருக்கிறதை அறியாதபடி வாழுகிற ஒவ்வொரு ஜனங்களையும் உம்முடைய பாதத்துக்கு கொண்டு வரும்படியாய் செய்யப்படுகிற இந்த ஊழியத்திலே அநேக ஆத்துமாக்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, தங்களுடைய ஆதி காலத்து வழிபாடுகளை விட முடியாதபடி அப்பா தவித்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்கள் அப்பா அறியாமை செய்கிற தவறுகளை மன்னிக்கும்படியாய் நீர் இந்த பூமிக்கு வந்தீங்க ஆண்டவரே. அப்பா மன்னித்து எல்லாரையும் இழுத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பாத தண்டையில நிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஊழியத்திலே கத்தாவே சங்கமம் கிறிஸ்தவ வானொலிக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய ஊழியத்தை செய்யும்படியா ஸ்ரீ பிரதருக்காருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்கு அவங்களோட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய ஊழியத்திலே எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம், வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் கூட்டி சேர்த்து இந்த இடத்திலே கத்தாவே அவர்களோடு சேர்ந்தோடும்படியாய் நீர் அழைத்த அழைப்பில் உண்மையுள்ளவர்களாய் வந்து தொடர்ந்து செய்கிற எல்லா ஊழியத்துக்காரரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம்
அப்பா ஸ்ரீ பிரதரைமாருடைய குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய ஆறுதலும் தேர்தலும் உம்முடைய உதவியும் ஒத்தாசையும் இருக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த மகேந்திரங்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சுகமாரோக்கியம் கொடுத்தது அப்படின்னாரையும் இந்த இடத்தில் கொண்டு வந்து உம்முடைய கிருபையினாலே மூடி பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதுபோல டோலிக்கா அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தல்லுங்க. உற்சாகத்தின் ஆவியையும் பலத்தின் ஆவியையும் கொடுத்து வழி நடத்துங்க. தேவைகளை சந்தித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நம் சௌரி பாலங்கோக்காக சௌரி ரஞ்சனி அலங்காரமணிக்காக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா அவர்களையும் விடுதலையாக்க வல்லமையுள்ள தகப்பன் நீர் ஆண்டவரே உடைய சுத்த கிருபையினாலே மூடி பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாக கொடுத்து ஜெபிக்கிறோம். குடும்ப தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் வரப்போற ஒரு ஊழியக்காரருடைய குடும்பத்தை உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா உம்முடைய சத்தியத்தை சுமக்கிற துருவங்களாக நிருபங்களாக நீங்கள் அவர்களை தெரிந்து கொண்ட பாத்திரங்கள். ஆண்டவரே அநேகருடைய காயங்களை கட்டி விசாரிக்கிறவர்களாய் அவர்களை நீர் நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்ப அறியாமை நீர்களுக்குள் வாழுகிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்கும்படியாய் கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் உருவாக்கி அப்பா எல்லாருக்கும் சத்திய சொல்லும்படியாய் நீர் அழைத்த அழைப்பில் அவர்களை நிலை நிற்க செய்து அந்த சபைகளையும் அந்த விசுவாசம் மக்களையும் பாதுகாக்கும்படியாய் போதிக்கும்படியாயும் காயங்களை கட்டுவர்களாய் மாற்ற வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா தகப்பனே நீர் தியான வழிகளை காண்பிக்க அவர்களை நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வருகையிலே ஒருவரும் கைவிடப்படாதபடி இந்த சபையை எடுத்துக்கொள்ள வரும் வரை கத்தாவே நீர் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்த வேண்டுமா ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தில் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுடைய குடும்ப தேவைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றுக்கும் நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அநேக ஆத்துமாக்களை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விடுதலையை கூறும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்திலே நீர் செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் அவர்களை வனாந்திரத்திலே வழி நடத்தி கொண்டு வந்த காரியங்கள் எல்லாவற்றுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபை எப்போதும் அவர்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே அப்பா பாதுகாக்கிறவர் நீர், வழி நடத்துகிறவர் நீர், எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா தேசங்கள் சுற்றி அவர்களை சூழ பாளையம் இறங்கினாலும் கர்த்தர் அவர்களுக்கு கோட்டையும் மரணம் பலனுமாயிருக்கிறீர். ஆண்டவரை இதுவரை காத்தவர் இம்மானுவேலர் இனி வருங்காலங்களிலும் காத்து வழி நடத்துங்க. நீங்களே மேசியாண்டு அறியும்படியாய் தெளிந்த புத்தியை கொடுங்க. ஆண்டவரே அப்பா இந்த உலகத்திலே அப்பா நீர் சிருஷ்ட ஜனங்களுக்குள்ளே நீதிமான்கள் என்று கண்டு தெரிந்து கொண்ட அந்த சிறு கூட்டம் ஆண்டவரே ஆதி பிதாக்கள் முதல் இன்று வரை தங்களுடைய கோத்திரமாய் கர்த்தாவே உம்முடைய வழி வழியாய் உம்முடைய சத்தியத்தை உம்முடைய நீதியை சுமந்த பாத்திரங்களாய் நீர் தெரிந்து கொண்டீர். ஆண்டவரே ஆனாலும் கர்த்தாவே சாத்தானுடைய திட்டங்களுக்கு தங்களை இட்டு கொண்டு போகிற சில காரியங்கள் நிமித்தம் கர்த்தாவே அவர்கள் பாதிக்கப்படாதபடி கர்த்தர் நீர் உம்முடைய இரத்த கொட்டைக்குள்ளாக பாதுகாத்து சுத்தம் பண்ணும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் சுற்றி இருக்கிற தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உண்மை அறிகிற அறிவிலே அந்த தேசங்கள் கர்த்தாவே திரும்பி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே அவர்களை நீங்க இழுத்துக் கொள்ளுங்க. நேசிக்கிறவர் நீர் ஆகாரின் கண்ணீரை கண்டவர். அப்பா தகப்பனே அவர்கள் வனாந்திரத்திலே அழுத போது நீர் அந்த கூக்குரலை கேட்டு பாதுகாத்து ஒரு ஜனக்கூட்டமாய் அந்த தேசங்களை நீங்க உருவாக்கினவர் கர்த்தாவே. ஆனாலும் கர்த்தாவே அவர்கள் அறியாமல் செய்கிற தவறுகளை மன்னித்து அவர்களை ரட்சிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியங்களை அந்த இடங்கள்ல பெருக பண்ணும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் கர்த்தாவே இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பொல்லாத காரியங்களிலிருந்து விட்டு விலகி உண்மை தேடும்படியாய் கண்களிலே தெளிவை உண்டாக்குங்க. ஆண்டவரே கனடா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை கூறுபோட காத்திருக்கிறவர்களுக்காக அவர்களுடைய கைகளிலே இருந்து விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா தகப்பனே எல்லா காரியங்களும் உமக்கு எதிராய் நடந்தாலும் கர்த்தாவே நீர் உம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாத தகப்பனாயிருக்கிறீர். உத்தமமும் நீதியுமாய் நடக்கிறவர்களை நீர் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல கர்த்தாவே.
அப்ப ஆளுகை செய்கிறவரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ரத்த குட்டைக்குள்ளாக மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. சுயநலமற்ற ஆட்சியை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஞானமுள்ளவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, வைத்தியசாலைகளில் இருக்கிறவர்கள் குணம் பெற்று ரட்சிப்பை காணும்படியாய் அவர்களையும் ஆசீர்வதிங்க. விசாரிக்க அநேகரை அங்க அனுப்புங்க ஆண்டவரை, ரட்சிப்பை காணட்டும். அதுபோல சிறையில் இருக்கிறவர்கள் உண்மை அறியட்டும். அந்த சிறை கதவுக்கு ஊடாக உம்மது சத்தியங்கள் கடந்து செல்லட்டும் ஆண்டவரை. அது போல போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகிறவர்களை விடுதலை ஆக்குங்க. அப்பா எல்லாரையும் உம்முடைய சன்னிதானம் வந்து சேரும்படியாய் மன உருக்கமாய் கத்தாவே நீர் அவர்களை அணைக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரை, மன்னிக்கிறவராய் இருக்கிறீர். தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் ஒப்புவிடுதி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்னுமாக இந்த வானொலியையும் அந்த கருவிகள் ஒவ்வொன்றோடும் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யும்படியாய் ஒவ்வொருக்கும் ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து எல்லாமல் இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பூமியின் குடிகளே வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளே வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். பூமியின் குடிகளே வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தரே நம் தேவனென்று என்றும் அறிந்திடுங்கள். கர்த்தரே நம் தேவனென்று என்றும் அறிந்திடுங்கள். அவரே நம்மை உண்டாக்கினார், அவரின் நாடுகள் நாம். அவரே நம்மை உண்டாக்கினார், அவரின் நாடுகள் நாம். பூமியின் கொடிகளே வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். அவர் நாமம் துதித்திடுங்கள், சோஸ்திர பலியிடுங்கள். அவர் நாமம் துதித்திடுங்கள், சோஸ்திர பலியிடுங்கள். பூமியின் கொடிகளே வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் கொடிகளே வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். Praise the Lord, sister. Praise Lord, sister. அருமையா பாடினீங்கள். அருமையான கருத்துள்ள பாட்டு. கர்த்தருடைய நாமத்தை மட்டுமே அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும் பொழுது அவர்களுக்கு இன்னும் அதிகமாக அவர் அண்டையில் நீங்க நெருங்கி ஜெயிப்பதற்கு கர்த்தர் இன்னும் புதிய பேலனின் சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்துவாராக. புதிய பேலனோடு வந்து கர்த்தரை நீங்க ஆராதித்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் அதிகமாக நீங்க கர்த்தருக்கு புதிய பாடுகளை பாடுவதற்கு கர்த்தர் இன்னும் புதிதான வெளிப்படுத்தலை கொடுத்து வழி நடத்துவாராக. நன்றி சிஸ்டர். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி. இப்போது சிஸ்டர் டாலி அவர்கள் சங்கீதத்தை வாசிப்பார்கள். சங்கீதம் 100 முதலாவது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரையும், பழைய ஏற்பாடு பக்கம் 732. ஆமென். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சந்தோஷத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார்.
நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோஸ்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமேன். நன்றி. அவர் இந்த வார்த்தையின் மூலமாக யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அவருடைய வார்த்தை வாக்குத்தத்தம் பண்ணினவர். அந்த வார்த்தையில எங்களுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் ரஞ்சினி அவர்களை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்காக ஜெபிக்க யாவரும் அன்போடு வரவழைப்போமாக்க. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஞ்சினி. Praise the Lord, Sister Dolly. ஆமேன். God bless வாருங்கள், you. வந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். ஆமேன். Amen. Amen. Happy birthday, Brother Leslie. God bless you. முதலாவது அவருக்காக ஜெபித்து விட்டு அதுக்கு பிறகு நான் மிச்ச விஷயங்களுக்காக ஜெபிப்பேன். Amen. Amen. I would like to pray for Brother Leslie for his birthday, and then we'll go on to the nations of the world, and for those that are listening, we'll pray for you as well, and for however the Lord will lead us by the guidance of his Holy Spirit. So we, Lord, thank you, Father, once again, Lord, for enabling us to come into your presence and, Lord, minister to you. First of all, Lord, this very ministry, Lord, that emanates from the networks, Lord, morning till evening, comes with the purposes of lifting you up, Lord, glorifying you, and, Lord, bring forth honor and glory to you and you alone with praises, Lord Jesus, because you also said, Lord, in your word, Lord, that you inhabit the praises of your people. Therefore, Lord, we come, Lord, with adoration, worship, and bringing forth all honor and glory and worship to you and you alone in the name of Jesus. Even as we, Lord, celebrate today Brother Leslie's birthday, Lord, we bring him and lay him at their feet and at the altar, and we pray, Lord Jesus, that you would, Lord, continue, Lord Jesus, to put your love and arms of protection around him. What you have in store for him, Lord, for the rest of the year and for the future you have, Lord Jesus, held in your very palms. You have engraven in the palms of your hand, and his walls are continuously before you, Lord. That is what you have, Lord, mentioned to every purpose and the way in which you would fulfill it, Lord, in his life. So we thank you for that, Lord. Now we, Lord Jesus, entrust, Lord Jesus, even as he celebrates this day with his wife and children and grandchildren today, Lord Jesus, that you would bring about, Lord Jesus, much of your glory and your power and your presence over their lives, Lord, and make it a very big blessing to them, Lord Jesus. And we thank you for his life once again, I pray, in Jesus' name. I also, Lord Jesus, bring the listeners, Lord, and we pray, Lord Jesus, for many that have come and, Lord, brought forth, Lord, the way in which you have, Lord, set them, Lord Jesus, in a way. This is not an accident. This is not a merely how they would bump into these channels, Lord. This is the guidance of your Holy Spirit upon their lives, Lord, that they would come, Lord, and listen, Lord, and also not only, Lord, fall by the wayside, but bring forth much fruit in their lives, Lord, and what you have in store for the rest of upon this Nitya Velicham, Lord, to come through, Lord, even as Sister Karuna has already worshipped and praised and also, Lord, prayed, Lord Jesus, and sung a song, Lord, same way, Lord, even as Sister Dolly is, Lord, hosting today, Lord, being with her and leading her and guiding her as well for the rest of the program, with her praying for the workers and also singing a song as well, and all the rest that is to be going on. And for Brother Mahendran, Lord, who works alongside, Lord, hosting, Lord, day in, day out, Lord, with much of his heart for the souls and the kingdom of God to come into the lives of the people, and they would accept you as their Lord and their Savior. So we, Lord, we ask you, Lord, that you would lead him and guide him as well, and be with him, Lord, each day, Lord, as he's dedicated his life, Lord, fully to you, Lord, and that he would not turn to the right or to the left, but look unto you, the author and the finisher of his very faith and his call. And we thank you and entrust him and his family and his children and grandchildren and great-grandchild, all of them, Lord, as a family, into your hands for a mighty blessing, that you would protect and keep them, lead and guide them in Jesus' name.
I also thank you for the many listeners, Lord. This is the very purpose, Lord Jesus. Even as the listeners are, Lord Jesus, lined up, Lord, and you have lined up many the workers that would come forth, Lord, the servants of the Lord, as you would anoint their lips, Lord, to bring forth much of what you have bestowed upon their own hearts and lives to come and share, Lord, with the anointing power of the Holy Spirit, Lord, even as it goes forth into the hearts and lives of people, it will break every yoke of bondage, Lord, and bring forth, Lord Jesus, that which is of yours, mightily and powerfully, Lord Jesus, as they would, Lord Jesus, Lord, that the word of God goes forth, that it will not return to us void, but accomplish the thing it which was sent to. And that is the purpose of the very word of God, that it cuts asunder every vain imaginations, Lord Jesus, and bring forth, Lord, much of what you would, Lord, accomplish. And only you can do that through the anointing power of the Holy Spirit. And I thank you, Lord, for the ministry of the Holy Spirit that is going upon the lives of people, Lord, into these many the nations that you have given through this network across the lands and the seas, Lord. As Lord, there's no barrier through religion or through any kind of race or religion or anything, Lord, that could stand in the way, Lord. In many nations that when they are going through many distresses and also politically and every other way, Lord Jesus, that you would, Lord, be the Lord of all, the King of kings and the Lord of all, that you would reveal thyself, even as you're already doing it, Lord, in the many nations, Lord, especially in the Middle Eastern countries. You are coming through the clouds of glory and revealing yourself, Lord, as the only God who could save them and set them free. Oh, Father, that you could, Lord, do the same thing, Lord, for the people that are in idolatry and every other way, Lord, in the Eastern nations, Lord Jesus, that you would, Lord, come through the skies of glory or show them visions and dreams. And just like you said in Joel chapter 2, Lord, that the young daughters would prophesy and young men would see visions, Lord, and old men would see dreams. And Lord, it is not by might nor by power, but by my spirit, saith the Lord. Even as you have said that, Lord Jesus, according to Zechariah 4:26, Lord, you would bring all of that, Lord, according to your word, Lord Jesus. So we thank you for that, Lord, even as they have been touched, set free, and your word is going to go forth, Lord, giving them much of the freedom that they are looking for, Lord. They will not turn to the right or to the left, Lord, as you have already, Lord, declared and declare that, Lord Jesus, but look unto you, the author and the finisher of their faith. So we thank you for that, Lord, and Lord, let them, Lord, know that even as the word is going to go forth, they are going to have deliverance coming into their hearts and souls, that they will find you as their Lord and their Savior and accept you as their Lord and their Savior, I pray, and deliverance for their bodies, even as you touch them and heal them, and by thy stripes they are healed. Yeah, and Lord, every way possible, Father, physically, emotionally, mentally, Lord, and also spiritually draw them closer to you. In Jesus' name I pray. Amen and amen. Amen, amen. நன்றாக ஜெபித்தீர்கள். தேங்க்யூ. கர்த்தர் உங்களை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. இப்பொழுது சிஸ்டர் டாலி அவர்கள் ஊழியருக்கு ஜெபித்து சிறிய பாட்டை பாடுவார்கள். நன்றி நன்றி இயேசுவே, நேற்று இன்று மாறாதவரே, அவருக்கு நாங்கள் இப்பொழுது அந்த வார்த்தையை கூறுவதற்கு எனக்கு விருப்பம் என்னென்னா, கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே எங்களை உயிர்ப்பித்து நாளுக்கு நாளாக வழி நடத்துறது. பிகாஸ் he lives we can face another day. அவர் எங்களுக்குள்ள இருக்கிறபடியா, ஜீவனுள்ளவராக இருக்கிறபடியா, நாங்கள் மறுநாளை சந்திக்கக்கூடியதா இருக்கிறது. ஆனபடியா கர்த்தரங்கள் உபத்திரங்கள் தொல்லைகள் கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தரங்களுக்கு மேலாக எங்களுக்குள்ள இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தகப்பனா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துறேன். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம், பேரிட்டு நான் உன்னை அழைத்தேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த ஊழியக்காரங்க யாவரையும் பேர் சொல்லி அழைத்தார். அவருடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். அப்படியா கர்த்தாவே, இவர்களை யாவரையும் உங்களோட கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, நீங்க உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கு அழைத்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. அவர்களை போக்கிலும் வேரத்திலும் அவர்களுடைய பர்சனல் லைஃப்லும் அப்பா எல்லா வேலையிலையும் நீங்க அவர்களுக்கு பதில் கொடுத்து அவர்களை தாங்கி நடத்தி வந்த கிருபியலுக்கு நன்றி அப்பா. அப்பா, பிகாஸ் யூ லீவ் நாங்க we can face it. ஏனென்றால் அவர் எங்களுக்குள்ள ஜீவன் உள்ள தகப்பனா இருக்கிறார். ஆனபடியா தான் எங்களுக்கு அந்த பெலன் சத்துவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எங்களுக்கு அவருக்குள்ள நாங்கள் காத்திருக்கும் பொழுது புது பலனை கொடுக்கிறார். ஆனபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. யாவருக்கும் புது பலனையும் கிருபையும் அபிஷேகத்தையும் கொடுத்து யாவரையும் வழி நடத்துக்க இன்றைக்கு புதிதான ஒரு வெளிப்படுத்துறதுனால யாவரையும் உங்களோட வார்த்தையை கொண்டு பகிர்ந்து கொடுக்க போற ஒவ்வொருத்தரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களுடைய
தினாலே நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். தடைகளுக்கு மன்னிக்கவும். இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் முடியுமானதை கர்த்தர் எங்களை ஊழியக்காரர் என்று சொல்லி அழைத்தாரானபடியா நாங்கள் அவருக்கு கட்டாயமாக எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவரை மட்டுமே உயர்ப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு தந்த கிருபைக்கு நன்றி செலுத்துவோமாக. நன்றி. ஆமேன், ஆமேன். தொல்லைகள் கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேரிடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வாரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனுன்னை காக்க வல்லோர், காக்கும் வல்ல மீட்பருண்டெனக்கு, உண்டெனக்கு, காக்கும் வல்ல மீட்பருண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஐயமிறந்தோர் காலத்தில் ஆவி குறைந்ததால் மீட்பருதீர பேலத்தால் சத்துருவை வென்றேன், என் பயம் யாவும் நீங்கிற்றே, இயேசு கை தூக்கினார், முற்றும் என்னுள்ளம் மாறிற்று, இயேசென்னை காக்க வல்லோர், காக்கும் வல்ல மீட்பருண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை, அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கொண்டார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார், காக்கும் வல்ல மீட்பருண்டெனக்கு, உண்டெனக்கு, காக்கும் வல்ல மீட்பருண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஆமேன். நாங்க இஃப் யூ ஆர் லிவிங் இன் திஸ் வேர்ல்ட், இந்த உலகத்துல நாங்க ஜீவிக்கும் பொழுது தொல்லைகள் கஷ்டங்கள் எல்லாம் தான் வரும். வந்தாலும் நாங்க கர்த்தருடைய சிலுவை எடுத்து நடக்கும் பொழுது, கர்த்தரை நாங்க சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதுக்கு பிறகு வாழ்ற வாழ்க்கை வித்தியாசம். அதனால்தான் தொல்லைகள் கஷ்டங்கள் வந்தாலும் நாங்க கர்த்தருக்குள் மகிழ்ந்து கொண்டாடுறோம். அப்படியே இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தில் கர்த்தர் ஊழியக்காரங்களை அவர் பேர் சொல்லி அழைத்து அவருடைய சித்தப்படி நடக்க வைத்தது, அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால அவர் கழுவி எங்களை புதிதாக்கி புதிதான ஜீவத்தில் நடக்க வைத்ததுக்கு நான் நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம். என் பிதாவே, புதிதான வாழ்க்கையை நாங்க இக்னரண்டா இல்லாமைக்கு கர்த்தர்கள் இன்னும் அதிகமாக கர்த்தர்கள் மறைந்திருந்து அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் யாவரையும் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக என்று கூறி ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம். என் பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி.